வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமை நாளைக்கு எழுத போகிறீங்க. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்டை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ. இதை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எப்படிலாம் வந்து பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் வந்து ஜென்ரலாக இருக்க 5 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் பிடிஎஃப் லிங்க், மினி மெட்டீரியலோட பிடிஎஃப் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தொடர்ந்து இந்த பப்ளிக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிடைக்கும். பப்ளிக் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ப்ளஸ் இந்த மாதிரி கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ எது வந்தாலுமே நம்ம சேனல்லேருந்து டக்குன்னு வந்து அப்லோட் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களோட பேப்பரை எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் கீயில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீமோடு இருக்கும். இந்த பாயிண்ட்லாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்க வந்து மார்க்ஸ் தர சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் 20 1 மார்க்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. 20 1 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ரலாக இருந்து தான் கன்ஃபார்ம் வரப்போகுது. உங்கள் புக்கில் இருக்கிறது வராது. ப்ளஸ் கைடில் நீங்கள் அதிகமாக எக்ஸசைஸ் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வரும். இந்த 1 மார்க்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து 20மே கரெக்டாக எழுதிட்டாலே நீங்கள் ஈஸியாக வந்து இங்கிலீஷில் வந்து பாஸ் ஆகிட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் படித்து எழுதுகிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரேராக 30 தான் இருக்கும். நீங்கள் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் நாலேஜை வச்சு, உங்களோட கிராமர் வச்சு நீங்கள் வந்து இங்கிலீஷை வந்து எழுத போகிறீங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் 3 கேட்பாங்க. இந்த சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆப்ஷனோட ரைட் பண்ணுங்கள். நிறைய பேர் தமிழ் எக்ஸாமில் அந்த மாதிரி ரைட் பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. ஆப்ஷன் வித் கரெக்ட் ஆன்சர் இருந்தால் தான் உங்களுக்கு 1 மார்க்ஸ் தருவாங்க. நீங்கள் வெறும் ஆப்ஷன் மட்டும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கொஷனுக்கு மார்க் இல்லை. அப்படியே ஆன்சர் மட்டும் எழுதுனீங்கனாலும் மார்க் இல்லை. ஆப்ஷனு அது கரெக்டான ஆன்சர் இருக்கணும், அப்போ தான் மார்க் தருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்டோனிம்ஸ், ஆப்போசிட் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 7th கொஷின் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வரவும் வாய்ப்பு இருக்குது. எதனா கொஷின் தப்பாக இருந்தால் கிரேஸ் மார்க் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எந்த கொஷினும் விடாமல் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். 8th பொறுத்த வரைக்கும் கிளிப்டு வேர்ட்ஸ், பிளண்டட் வேர்ட்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன கேட்பாங்கன்னா பிரேசல் வெர்ப் கேட்பாங்க, இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் கேட்பாங்க, ப்ரிப்போசிஷன் கேட்பாங்க, கனெக்டிவ் லிங்கர்ஸ் கேட்பாங்க, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் கேட்பாங்க, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்பாங்க, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அது கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அவங்க தப்பாக ஸ்பெல் கொடுத்ததை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான கரெக்டான ஸ்பெல்லிங்கில் எது இருக்கோ அந்த வேர்டு எடுத்து எழுதுகிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்ட் 2 செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் போயட்டிக் லைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா போயம்லேருந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். உங்களுக்கு 6 போயம் இருக்கும். இதுலேயே 6 கொஷின் வரும். மேக்ஸிமம் ஒரு போயமுக்கு ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் மேக்ஸிமம் 4 போயம் புக் பேக்கில் இருக்கிறது 4 போயமை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வித் ஆத்தர் நேமோட தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதில் இருக்க அலிட்ரேஷன் வேர்டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது எல்லாமே உங்கள் கைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதற்கான ஆன்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் டூ அஸ் டைரக்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்லேருந்து வரக்கூடிய கொஷின். 27 பொறுத்த வரைக்கும் இந்த பாய் ரிமூவ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகின் வித் இஃப், வேறு அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அந்த பகுதியிலேருந்து வரலாம். இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட், இஆர்சின்னு சொல்லுவோம். இந்த இஆர்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்கள் அந்த போயம் ஐடென்டிஃபை பண்ணி முதல் ரெஃபரன்ஸ் எழுதணும், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும், அப்புறம் கான்டெக்ஸ்ட் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸில் என்ன எழுதுவீங்க, நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போயட். அதை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா 1 மார்க். அப்புறம் கான்டெக்ஸ்ட் ஆர் கமெண்ட்னு போட்டு அந்த லைனை பற்றி நீங்கள் ஜென்ரலாக என்ன எழுதுவீங்களோ அதை ஒரு லைனுக்கு எழுதினா போதும். அப்போ நம்மளுக்கு நீங்கள் வந்து அதில் வேறு எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதலாலும் நீங்கள் அந்த லைன் வந்து உங்களுக்கு எந்த போயம், அந்த போயட் பேர் தெரிஞ்சு நீங்கள் அதை 2 எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அதனால் ஆன்சர் கீயை பாருங்கள். எப்படிலாம் வந்து இப்படி தான் வந்து வருஷமாக இப்படி தான் மார்க் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த கொஷினுக்குலாம். அப்புறம் செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். இது உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் செக்ஷன் 3 அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் கொஷின்ஸ். இதில் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா
ப்ராப் கேட்பாங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ், ஒரு ஆப்பிள் ஜூஸ், லைம் ஜூஸ், அப்படி இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கெலாம் வந்து, இல்லை இன்ஸ்டாலிங் எ கம்ப்யூட்டர், இல்லை பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எழுத சொல்லுவாங்க. அப்புறம் நோட் மேக்கிங் கேட்கலாம், நோட் மேக்கிங் இல்லை இமெயில் ரைட்டிங் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் ரைட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்சஸ், ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு கீழே 3 கேள்வி கேட்பாங்க. அப்படி இல்லைனா அந்த பை சார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அந்தமாரி கேள்விலாம் பார்த்தீங்கன்னா இதில் வரும். நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேராகிராஃப் கொஷின் வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்கன்னா, கண்டென்ட் வந்து 60%, லாங்குவேஜ், ஸ்டைலு, ஆர்கனைசேஷன் 40%, அப்புறம் எக்ஸ்பெப்ஷனலி குட் பேராகிராஃப் இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் தர சொல்லிட்டாங்க. அப்படி கரெக்ட் ஆன்சர் நோ மிஸ்டேக் இருந்ததுன்னா 4 மார்க்கு, கரெக்ட் ஆன்சர் கொஞ்சம் ஃபியூ மிஸ்டேக் இருந்தால் 3 மார்க்கு, ஆன்சர் வித் எ ஃபியூ பாயிண்ட்ஸ் இருந்தால் 2 மார்க்கு, ஆன்சர் வித் எ ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக் இருந்தால் 1 மார்க்கு. நீங்கள் அட்டன் பண்ணாலே கன்ஃபார்ம் 1 மார்க் கிடச்சிரும். ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் 3 லெசனை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு 3 கம்ப்ளீட் பண்ணுங்கள், இல்லை லாஸ்ட்டு 3 கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கன்ஃபார்ம் மாட்டிக்கும். அப்புறம் போயமுக்கும் அதே இது தான், சப்ளிமெண்ட்ரிக்கும் அதே இது தான். சப்ளிமெண்ட்ரிக்கு உங்களால் நீங்கள் படித்த அந்த அவங்க டெவலப்பிங் இன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த போயம் தெரிஞ்சால் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி கொஷின் பொறுத்த வரைக்கும் டெவலப்பிங் இன்ஸு அந்த சப்ளிமெண்ட்ரி என்ன சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் படித்த பேராகிராஃபே எழுதுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நடுவில் எதனா போட்டு அந்த கொடுத்துருக்கியாச்சும் எழுதி வச்சுட்டு வாங்க, எதையும் விட்டுட்டு வராதிங்க. அப்புறம் சம்மரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ரஃப் காப்பி ஃபேர் காப்பியில் டாபிக் போட்டு எழுதணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த சம்மரி, நம்பர் ஆஃப் பேஜ் இது இந்த சம்மரின்னு போட்டால் போதும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் த எரர் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபில்அப் மாரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் டு போட்டு எழுதுனீங்கன்னா அது ஃபார்மல் லெட்டர், அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து டியர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டு எழுதுனே இன்ஃபார்மல் லெட்டர், அது பார்த்துக்கோங்க, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஸ்பாட் த எரர் அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமண்டிக் ஃபீல்டுன்னு கூட கேட்கலாம், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு டெவலப்பிங் இன்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைனா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் அது கேட்பாங்க. அப்படின்னா போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்தோ ரீட் த ஃபாலோயிங் போயம் அண்டு ஆன்சர் த கிவன் கொஷின்ஸ்னு கேட்பாங்க. ஓவராலாக உங்களுக்கு ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கவர்மெண்ட்லேருந்து மேக் பண்ணுவாங்க, இதை வச்சு தான் திருத்துவாங்க. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக இதில் எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எப்படிலாம் எழுத சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஒரு குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்.